Good afternoon. குட் ஆஃப்டர்நூன். Okay, நான் இந்த let's start லைவை off. சிங்கள மொழி மூலம் මම මේ live එක வந்து දෙන්නේ பதிவு செய்கிறேன். සිංහලෙන්. මම දැක්කා ඔය நான் පත්තරවල වල பத்திரிகைகளில் තියෙනවා பார்த்த காரியம் ஸ்பீக்கருக்கு අපේ டிக்ரீஸ் இல்லை ස්පීකර්ට என்று honorable ස්පීකර්ට அவருடைய ඩිග්‍රීස් නැහැ කියලා டாக்டரேட்டை ඩොක්ටරේට් අයින් කරනවා எடுக்கப் போகிறார்கள் என்று. මම හිතන්නේ අපේ நாட்டு ஜனங்கள் රට இதை ජනතාව குறித்து சற்று චුට්ටක් சிந்திக்க මේක வேண்டும். ගැන හිතන්න ඕනේ. எங்களுடைய අපේ රටේ நாட்டை බංකොලොත් இல்லாமல் செய்து කරලා பொருளாதார வீழ்ச்சியடைய economic செய்து turmoil කරලා அரசியலையும் political turmoil கெடுத்து කරලා මිනිස්සු ජනතාව ஜனங்களை ஒன்று திரட்டி මේ කට්ටිය ஜனாதிபதியை ජනාධිපතිව நீக்கி අයින් කරා நீக்கினார்கள். அதே போல பாராளுமன்றத்துக்குள்ளே மிளகாய் தூள் அடிக்கப்பட்டது. அது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இப்பொழுது ஸ்பீக்கருக்கு டாக்டரேட் இருக்கிறதா இல்லையா என்பதை தேடிக்கொண்டிருக்கிறோம். முன்பு இருந்த ஜனாதிபதியின் மகன் ரொக்கட் ஒன்றை அனுப்பினார். இவைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தான் இப்பொழுது நாங்கள் இந்த காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். රොකට් එකක් ඇව්වා. එච්චර මුල තියෙන ජනතාව තමා දැන් හොයන්නේ මේ අපේ ස්පීකර්ට ඩොක්ටර් තියනවද නැත්ද කියලා. இந்த காரியங்களை சொன்னவர்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை போய் பார்த்தால் அவர்கள் ஒர்க்கிங் அட் ஃபேஸ்புக், ஒர்க்கிங் அட் நாசா என்று தான் இருக்கிறது. நாட்டில் இப்பொழுது இதல்ல பெரிய பிரச்சனை. நாட்டில் இருக்கிற பிரச்சனை இப்பொழுது IMF கடன் எடுக்க போகிறோமா, நாட்டில் இருக்கிற திருடர்களை பிடிக்க போகிறோமா, இல்லாவிட்டால் அமைச்சர்களுடைய வாகனங்களை விட்டு ஜனங்களுக்கு தேவையான சலுகைகளை செய்ய போகிறோமா. நான் என்னுடைய தனிப்பட்ட வாகனத்தை, என்னுடைய தனியான வாகனத்தை நான் செலுத்துகிறேன். நான் தான் சாரதியாகவும் இருக்கிறேன். அதன் பெட்ரோல் எல்லாவற்றையும் என்னுடைய தனிப்பட்ட பணத்திலிருந்து நான் செலுத்துகிறேன். வடக்கிலிருந்து கிழக்குக்கு வந்து என்னுடைய நான் சம்பாதிக்கிற பணத்தை செலவழித்து மீண்டுமாக நானே வாகனத்தை செலுத்திக் கொண்டு செல்கிறேன். இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்களுடைய ஸ்பீக்கருக்கு டாக்டரேட் இருக்கிறதா இல்லையா என்பது இல்லை பிரச்சனை. எங்களுடைய நாட்டை இப்படி அழித்து இப்பொழுது கெடுத்து இருக்கிறவர்கள், நாட்டை அழித்து போட்டிருக்கிறவர்கள், இந்த நாடு அழிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து மீண்டுமாக எப்படி கட்டி எழுப்பப்பட போகிறது என்பதுதான் பிரச்சனை. நான் தமிழராக இருப்பதனால் நான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய சிங்கள நண்பர்கள் இன்னும் சிங்கள நண்பர்களுக்கு சொல்லுகிற ஒரு சொற்றொடர் இருக்கிறது, அதை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய ஸ்பீக்கருக்கு டாக்டரேட் இல்லை என்றால் எதிர்கட்சி தலைவருக்கு என்ன இருக்கிறது? அதுவும் ஒரு கேள்விதானே. இவ்வளவு காலமாக எங்களுடைய தேசத்தில் அரசியல் கட்டமைப்பில் பரம்பரையாக தகப்பனின் கட்டளை மகனுக்கு வர வேண்டும் என்ற நான் ஸ்டாண்டிங் பக்கத்தை போட்டிருக்கிறேன். முதல் நாள் நடந்த காரியம் எவர் வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அமரலாம் என்ற காரியம் உண்மையிலேயே துக்கம், அதே போல எனிபடி கேன் சிட் இன் யூஏ என்கிற அந்த காரியத்துக்காக சிஐடியிலும் கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறார்கள். நாங்கள் ஆயத்தமாய்த்தான் இருக்கிறோம். நீங்கள் என்னை சுடுவீர்களே, ஆனால் என்னுடைய நெஞ்சில் அல்லது என்னுடைய தலையில் சுட நான் ஆயத்தமாயிருக்கிறேன். தயவு செய்து கை காட்டிட வேண்டாம். நாங்கள் எங்களுடைய தேசத்தை முன்னோக்கி கட்டி எழுப்ப வேண்டுமே, ஆனால் இப்படிப்பட்ட அநாகரிகமான தேவையற்ற காரியங்களை செய்ய வேண்டாம். இந்த ஸ்பீக்கருக்கு டாக்டரேட் இருக்கிறதா, அது இருக்கிறதா என்று பார்க்காதபடி முன்னோக்கி நாட்டை எடுத்து செல்வோம். எதிர்வரும் நாட்களில் தேங்காய் இல்லை என்று யாரும் தற்கொலை முயற்சி செய்வதில்லை. சொல்கிற காரியம் தேங்காய் இல்லை என்றுதான். அரிசி இல்லை, அது ஒரு பிரச்சனை என்பதுதான் உண்மையிலேயே பிரச்சனை தான். அதை விட்டுவிட்டு தேங்காய் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை என்று சொல்ல வேண்டாம். தேங்காய் இல்லாமலும் நாங்கள் சாப்பிட்டிருக்கிறோம். யுத்த கால பகுதியில் இடம் விட்டு இடம் நகரும் போது தேங்காய் இல்லாமல் மாத கணக்கில் நாங்கள் சாப்பிட்டிருக்கிறோம். வருட கணக்கில் தேங்காய் இல்லாமலே சாப்பிட்டிருக்கிறோம்.
call me sir வடக்கில் இருக்கிற மக்களுக்கும் அது பெரிய ஒரு பிரச்சனையாயிராது. இந்த ரணஹிரு சேனல்களில் சொல்கிற காரியத்தை கொடிகாமம் என்கிற கிராமத்தில் நிறைய தேங்காய்கள் இருக்கிறது. அதை நான் இலவசமாக உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறேன். என்னுடைய வாகனத்திலேயே நானே ஓட்டிக் கொண்டு வந்து தருகிறேன். இன்னும் ஒரு சில சிங்கள பத்திரிகையில் பார்த்தேன், கால் மீ சார் என்று சொல்லுங்கள் என்று போடப்பட்டிருந்தது. அதில் உண்மையிலே சொல்லப்பட்ட காரியம் you are supposed to call me என்று. அதற்கு முன்பதாக நடந்த காரியம் அவரை மரியாதை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னபோது, இல்லை இப்பொழுது நீங்களே என்னை சார் என்று அழைக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ඒ වාසුදේව නායක அதை කාර්යකාරී කවුරු අහලා තියෙනවා ஒருத்தர் கேட்டிருக்கிறார். එතකොට මට நான் අහන්න அவருக்கு කැමති கேட்க එතුමාට මොනවද තියෙන්නේ கேட்க வேண்டிய කියලා. ඒව காரியம், නැත්නම් වෙන එකක් කතා කරන්න ඕනේ. அவருக்கு நான் Thank you. கேட்க வேண்டிய காரியம் அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்று. நன்றி. அது இல்லாமல் வேறு ஏதாவது பேசுங்கள். நன்றி.